கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 4 மாதம் முடிந்து 5வது மாதத்துக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த 5வது மாதத்துல பல மாற்றங்களை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் தமிழ்நாட்டின் மாற்றங்கள், ஒரு பக்கம் நம்மளுடைய வாழ்க்கையின் மாற்றங்கள், குடும்பத்தின் மாற்றங்கள், பொருளாதாரத்தின் மாற்றங்கள், இது எல்லாவற்றுக்கும் நம்ம மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மாதத்துல கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை, இயேசுவா நம்மளோட கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பலன் கொண்டு திடமனதாயிரு. அவர் என்னோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அதனால நீங்க யாரெல்லாம் வருத்தத்தோடு கவலையோடு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும், என்னுடைய ஃபீஸ் தேவைகள் சந்திக்கப்படணும், என்னுடைய திருமணக்கூடிய காரியங்கள் சந்திக்கப்படணும், மிகப்பெரிய பாக்கியங்கள் சந்திக்கப்படணும், அது மாத்திரமல்ல அநேக காரியங்களை வருத்தப்பட்டு பாரத்தோடு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து இயேசுவா சொல்லுகிற ஒரே காரியம் தான், பலன் கொண்டு திடமனதா இருங்க. எல்லாவற்றுக்கும் மாற்றத்தை சந்திப்பீங்க. எல்லாவற்றுக்கும் மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? நிச்சயமாகவே மாறும், நிச்சயமாகவே உறுதியாக மாறும். நீங்க பலன் கொண்டு திடமனதா இருங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிறேன், கேட்டுக் கொண்டிருக்கிறேன். உங்க இருதயத்துல இயேசு ஒருவர் உங்க இருதயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த மாதத்துல நிச்சயமாக பல ஆசீர்வாதத்தை பெற முடியும். அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் போது பலன் கொண்டு திடமனதா இருங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஒரு வாழ்த்து ஆசீர்வதிக்க. ஆமென்.